வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் இந்த பிரபஞ்சத்தில் திறமைக்கான அங்கீகாரம் என்பது எந்த விதத்தில் கிடைக்குது அப்படிங்கிறதையும், நம்ம வாழ்வின் நோக்கம் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். மகாபாரத கதை மூலமாக குருக்ஷேத்திர போர் முடியும் சமயம் கர்ணனை வதைக்கும் தருவாயில் கிருஷ்ணர் தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை காட்டி கர்ணனிடம் சொல்கிறாரு, கர்ணா, நீ உயிர் துறக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ அதர்மத்தின் வழி நின்று அவர்களை காத்து கொண்டிருந்தால் தர்மம் ஸ்தாபிக்கப்படவே முடியாது. ஆதலால் நீ மனம் உவந்து மரணத்தை ஒப்புக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கர்ணன் ரொம்ப நல்லவர் இல்லையா, அதனால் அவர் எந்த வித ஆக்ஷேபனையும் தெரிவிக்காமல் சரின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு, கண்ணா, எனக்கு உன்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு என்னுடைய பெரும் வீரத்தையும் திறமையும் நான் வளர்த்து வந்திருக்கேன். இத்தனை நாளும் பிறப்பால் நான் ஒரு தேரோட்டி மகன் அப்படின்னு இந்த உலகம் என்னை புறக்கணிச்சிட்டே இருந்தது. இப்போது நான் உயிர் துறக்கும் வேலையும் வந்தாச்சு. இப்போவும் என்னுடைய திறமைக்கும் வீரத்துக்கும் ஒரு அங்கீகாரமே கிடையாதா கண்ணா அப்படின்னு ரொம்ப மனம் கலங்கி கேட்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நல்ல ஒரு வார்த்தையும் கவனிங்க. நான் கடவுளாகவே இருந்தாலும் நீ செய்த தர்மங்களை உன்னிடம் இருந்து பறித்த பிறகு, உன் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கிய போதும், நீ கையில் ஆயுதம் ஏந்தாத வேளையில், நீ கற்ற வித்தையெல்லாம் மறந்த வேளையில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகிறோமே கர்ணா, இதுவல்லவா உன் வீரத்திற்கான அங்கீகாரம். எதிர்கால வரலாறு கர்ணன் பெரிய மாவீரன் என்றல்லவா பேசும் அப்படிங்கிறார். இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட்டு. ஒருத்தர் வாழும்போது அவர் திறமைக்கு கிடைக்காத அங்கீகாரம் அவர் மாய்ந்து போன பிறகு கிடைச்சி என்ன புண்ணியம்? அவர் இருக்கும்போது அவர் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவரை இன்னும் ஊக்குவிச்சோம்னா அவரால் இன்னும் ஏராளமானோர் பலனடைவாங்க. அவருக்கும் அது ஒரு மன திருப்தியை கொடுக்கும். அவர் போன அப்புறம் அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா அப்படின்னு பேசுகிறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்கு நம்ம அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த பதில் எவ்வளவு அற்புதமான கருத்து, எவ்வளவு அற்புதமான பொருத்தமான பதில்னு பாருங்கள். ஒரு ஆன்மா பருவுடலில் இருக்கும்போது செய்த செயலுக்கான அங்கீகாரம் என்பது அந்த ஆன்மாவின் சிற்றின்பத்திற்கு காரணமாகுமே. ஆனால் அந்த ஆன்மா பருவுடலை விட்டு வெளியேறிய பிறகு அதற்கு கிடைக்கும் ஒவ்வொரு அங்கீகாரமும் அந்த ஆன்மா தூய்மை பெற்று இறையுணர்வு என்ற மிகுந்த உயர்ந்த நிலையை எட்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வாழும்போது கிடைக்கிற அங்கீகாரம் அந்த ஆன்மாவுக்கு மன திருப்தியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும், பேர் புகழ் கொடுக்கும். அது வெறும் சிற்றின்பம் மட்டுமே. அதுவே அந்த ஆன்மா உயிரை விட்ட பிறகு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கீகாரமும் அந்த ஆத்மா தூய்மை அடைந்து இறைநிலையோடு ஒன்றாகி ஐக்கியமாகி பேரின்ப நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? எல்லா உயிருமே இதுக்காக தான் இயங்குது. அதனால் இனிமே எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இறைவன் அதனுடைய விளைவாக ஒரு செயல் செய்யும் போதும் அந்த செயலுடைய விளைவாக தான் இருக்கான் அப்படிங்கிறத மறந்துடாமல் பயபக்தியோடு வேலை செய்யணும். இந்த பிறவி எடுத்ததின் நோக்கமே ஏற்கனவே நம்ம ஆன்மாவின் மேலே படிந்துள்ள பதிவுகளை எல்லாத்தையும் நீக்கி தூய்மை பெற செய்து இறைநிலையோடு ஒன்றுபடுத்துவதற்காக தான் இந்த நம்ம பிறவியே எடுத்திருக்கோம். ஆனால் அதை விட்டுட்டு எதுக்கு வந்தோங்கிறதையே மறந்துட்டு இந்த ஒரு மாய ஒரு உலகத்தில் மூழ்கி இன்னும் பல பதிவுகளை சேர்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம நம்மளை படைத்த இறைவன் கூட நம்மை காப்பாற்ற முடியாது.
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு செயல் விளைவு என்னங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம அதன்படி வாழ்க்கையை இனிமேல் நம்ம வாழ்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். சுபமங்கலம் யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இனிமேல் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை ஒன்று விடாமல் தொடர்ந்து பார்க்க முடியும். என்னோடய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் இதை உணர்ந்து அதை நீங்கள் செயலாக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிட்டும். அதனால் இதை வெறும் ஒரு வீடியோவாக நீங்கள் நினைக்காம உங்கள் மனசில் இதை ஆழமாக எடுத்துக்கிட்டு அதை செயல் விளைவாக நீங்கள் கொண்டு வர பார்க்கணும். வாழ்க வளமுடன்.